அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இறையச்சம் பாகம் 2, அல்லாஹ்வை அஞ்சுவது எப்படி என்பதை பற்றிய மேலதிக விளக்கங்களோடு 2வது பாகத்தை நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உலக விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் அல்லாஹ் ஒன்றை இப்படி தான் செய்ய வேண்டும், இப்படி தான் அமைய வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக கட்டளையிட்டு விட்டால் அந்த கட்டளையை முறையாக 100% அப்படியே அதை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் இறையச்சவாதிகள், அதாவது தக்குவாவாதிகள். அப்படி அல்லாஹ் அறிவிக்கும் இறை சட்டங்களை நபிமார்களின் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அதற்குரிய அத்தாட்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். நபியே முகமதே, உம்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் விருப்பப்படி அவனை நோக்கி மக்களை அழைப்பவராகவும் ஒளி வீசும் விளக்காகவும் நாம் அனுப்பினோம். 33வது அத்தியாயம் 45, 46 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ மேற்கண்ட அருள்மறை திருமறை வசனத்தில் நபிமார்களை சாட்சிகளாக அல்லாஹ் அருளியதாக சொல்லி காட்டுகிறான். எதற்கு சாட்சி? அதிலும் இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளி வீசும் விளக்காக அனுப்பியதாக அழகான வார்த்தைகளை கொண்டு இந்த வசனத்தை அருளியிருக்கிறான். ஆனால் இதன் அர்த்தம் என்னவென்று நாம் சிந்தித்தோமா? ஒளி வீசும் விளக்காக என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒளி வீசும் விளக்காக வர்ணித்துள்ளதை நாம் சிந்தித்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குபுர் எனும் இறை நிராகரிப்பு மற்றும் சிறுக்கு எனும் இணை வைப்பு இருளில் மூழ்கி இருக்கும் போது அந்த இருளுக்கு இடையே அறிவை கொடுத்து அதற்குரிய குர்ஆன் எனும் வகியை நம்மிடம் சேர்ப்பிக்க தன் திரு தூதரை இறைவன் அருளினான். இன்று வரை அந்த குர்ஆன் எனும் வகி உலகமெல்லாம் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஒளிக்குரிய விளக்காக நபிமார்களின் முத்திரையும் இறுதி நபியும் ஆகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். இதுவே ஒளி வீசும் விளக்கு என்பதற்குரிய விளக்கமாக இருக்கின்றது. இன்னொரு வாட்டி சிந்தியுங்க. நபியே முகமதே, உம்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ்வின் விருப்பப்படி அவனை நோக்கி மக்களை அழைப்பவராகவும் ஒளி வீசும் விளக்காகவும் அனுப்பியுள்ளோம். இத்தனை ஆதாரங்களை நாம் பெற்றிருந்தும் கூட முஸ்லிம்களாக தௌஹீத் எனும் ஏகத்துவத்தை ஏற்று அதை விளங்காத மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து செயல்பட, சரியாக அதை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ்.